கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்ப போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வார்த்தை. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 30வது வார்த்தை. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்க போற தேவ வார்த்தை சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள். யாரெல்லாம்? சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள். வேதாகமத்தில் அநேக பேர் சௌந்தரியம் உள்ளவர்கள். நீங்களும் சௌந்தரியம் உள்ளவர்கள், அப்படிதானே? இப்போ சிலர் நினைக்கிறாங்க, எதுக்கு என்ன பார்த்து சொல்கிறீங்க சௌந்தரியன்னு? பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழகாக வச்சுருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் வேத புத்தகத்தில் அழகான பெண்கள், ரூபவதியான பெண்கள், சௌந்தரியம் உள்ள பெண்கள் ஏராளம் பேர் இருந்திருக்கிறாங்க, அப்படி தானே? இன்றைக்கி எத்தனையோ பேர் சௌந்தரியத்தை தேடி 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 பல பணங்கள், பல இடங்கள் தேடி போகிற இடங்கள். எப்படியாவது நான் அழகாக்கணும், என்னை இன்னும் கொஞ்சம் கூட அழகாக்கணும், என்னை இன்னும் கொஞ்சம் கூட அழகாக்கணும்னு பல நிலைமைகளில் நாம் நம்மையே என்ன செய்கிறோம்? அழகாக்கி கொண்டிருக்கிறோம். பைபிள் சௌந்தரியம் வாஞ்சனை உள்ளது என்று சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நான் இந்த செய்தியை தியானிக்கும்போது, இந்த செய்தியின் ஒவ்வொரு பகுதியை தியானிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் தான் சௌந்தரியம் உள்ள பெண்கள், பார்வைக்கு அழகான பெண்கள், ரூபவதியான பெண்கள் என்று பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 40க்கு அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு ஆள் அழகான பெண்ணோ, சௌந்தரியம் உள்ள பெண்ணோ, ரூபவதியான பெண்ணோ இல்லவே இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு வரும்போது மகதலேனா மரியாள், சூசன்னா, யோவன்னாள், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்ல, அத்தனை பேரும் கர்த்தருக்காக ஊழியமே செய்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான எந்த அழகு சௌந்தரியம் அவங்கள பற்றி சொல்லப்படவே இல்லை, குறிப்பிடப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார்கள். ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள், ஜெபத்தினால் ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்படி கர்த்தருக்காக பிரயோஜனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அநேக பெண்கள் சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இன்னைக்கு சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள் பாருங்கள். சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள் பார்க்கும்போது ஏகதேசம் 8-9 பெண்கள் வரைக்கும் என்ன இது சௌந்தரியம் உள்ளவர்கள், பார்வைக்கு அழகானவர்கள். சில சிறு பெண்கள், தாமாரை பார்க்கிறோம், யோபுடைய குமாரத்திகளை பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அபிஷாக், இவங்க எல்லாம் சிறு வயது பெண்கள். இவர்களும் பார்வைக்கு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த பார்வைக்கு அழகாக இருக்கிறவர்கள், அதாவது சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள் எப்படியெல்லாம் இருக்குது? வசனம் சொல்லுது வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம் உள்ள என்னது? வஞ்சனை உள்ளது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளை என்ன செய்வாங்க? புகழப்படுவாங்க. எல்லாம் ஓகே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகள் புகழப்படுவார்கள். ஆனால் சௌந்தரியம் ஏன் வஞ்சனை உள்ளது என்று வேத வசனத்தில் பார்ப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வார்த்தை நீங்கள் படிங்க. அங்கே ஒரு ஸ்திரீ அழகாக இருக்கிறாங்க, சௌந்தரியமாக இருக்கிறாங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 13வது வார்த்தை. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். 11வது வார்த்தை சொல்லுங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. இது யாரு? சாராள். பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, ஜாதிகளுக்கு தாயா உள்ள ஸ்திரீ, இவள் பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. அபிரகாம் கேட்கிறா, என் உயிர் பிழைக்கும்படி நீ உன்னை சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்லி விடுறான். இது எத்தனாவது வயதிலேன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அபிரகாம் புறப்படும்போது 75 வயது.
சாராள் கூட போகும்போது 65 வயது. இந்த 65 வயது பாட்டியை பார்த்து தான் சொல்லப்பட்டிருக்குது, இப்பார்வைக்கு அழகுள்ள ஸ்ரீ, உன்னால் என் உயிர் என்ன செய்யணும்? பிழைக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னால் என் உயிர் பிழைக்கணும்படி நீ என்ன சகோதரின்னு சொல்லு. அப்போ வயதானாலும் சௌந்தரியமாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இல்லை? வயதானாலும் விடலை. சரி, இதுதான் விட்டுருவோன்னு பார்த்தீங்கன்னா, அதே 22வது அதிகாரத்தில் 20வது அதிகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல பார்க்குறோம், சாராளுக்கு பிரச்சனை வருது. அபிமெலேக் அவளை தூக்கிட்டு போகிறான், சாராளை தூக்கிட்டு போகிறான். இப்போ எத்தனை வயசு? 21வது அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் சாராளுக்கு பிரச்சனை வருது. 21வது அதிகாரத்தில் சாராளுக்கு வயசு எத்தனை? 90. அப்போ 20வது அதிகாரத்தில் ஏகதேசம் 89 வயது பக்கத்தில் வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது தான் அபிமெலேக்கு தூக்கிட்டு போகிறான். பாருங்க, விடலை. வயதானாலும் சௌந்தரியமானது பிரச்சனைக்குரியது. அதான் பைபிள் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. அபிமெலேக்கு இந்த 89 வயது பாட்டியை கூட என்ன செய்கிறான்? விடலை, தூக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ, அவள் பார்வைக்கு அழகாக இருந்தாலும் அவள் கர்த்தருக்கு பயந்தாள், அவள் உத்தமமாக இருந்தாள், அவள் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாக இருந்தாள். கர்த்தர் அவளுக்காக வழக்காடினார், கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, சௌந்தரியம் நல்லது, அழகும் நல்லது, ரூபவதியாக இருக்கிறது நல்லது தான். ஆனாலும் வயதானாலும் பிரச்சனை வரும். அந்த சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு தேவ பலன் தேவை, தேவ பிரசன்னம் தேவை, தேவ கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எந்த முரடனான மனுஷனுடைய கண்களில் பார்வையில் படாதபடி கர்த்தர் நமக்கு மேலே கிருபையாக இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நமக்காக வழக்காட வேண்டுமானால், நாம் சௌந்தரியத்தோடு கூட தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் பைபிள் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 7வது வார்த்தையை நீங்கள் படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:7. ஆமென். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவ்விடத்து மனுஷர்கள் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி. இங்க ரெபேக்காளை குறித்து பார்க்கிறோம். ரெபேக்காளும் பார்வைக்கு அழகுள்ளவளா இருந்தாள். அபிரகாமை விட்டு வைக்கல, சாராளே விட்டு வைக்கல. சாராளுடைய அல்லேலூயா மகனுடைய சாராள் அப்படின்னா மருமகள் விட்டு வைக்கல. இங்கேயும் இவங்க என்ன செய்கிறாங்க? பெலிஸ்திய தேசத்தில் கேராரூர் மேய்ப்பர்கள் வந்து இவள் பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டார்கள். அவள் சொன்னா, என்னை கொல்லு போடுவாங்க. பார்வைக்கு அழகாக இருந்தால் புருஷனுக்கு என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். சரியா என்ன செய்ய முடியாது? கொண்டு போக முடியாது, பார்க்க முடியாது, வெளி தேசத்தில் கொண்டு போக முடியாது, வெளி மாநிலங்களில் கொண்டு போக முடியாது இல்லையா? பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ. ஆனால் ஒன்று பாருங்க, அந்த அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்க்குறான். இங்கே பார்க்கும்போது தான் அவன் பார்க்கும்போது ஈசாக்கு ரெபேக்காலும் விளையாடிட்டே இருந்தாங்க. இதுலேருந்து என்ன நடக்குது? தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாக இருந்தால் சத்துரு ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் விளையாடுகிறதை அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்க்குறான். சில துஷ்ட கண்கள் ஜன்னல் வழியாக நம்மை பார்த்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சௌந்தரியத்தை அவனால் மேற்கொள்ள முடியாது. நம் கணவன் மனைவியாக இணைந்து ஐக்கியப்பட்டு நின்னால் அந்த சௌந்தரியத்தை மேற்கொள்ள முடியாது. வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் இன்னைக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு வாக்கு, ஒரு ஆள் ஒரு வாக்கு, ரெண்டு வாக்கில் போயிட்டோன்னா கண்டிப்பாக இன்னொரு மனுஷன் இடையில் வருவான். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு மனுஷனுடைய பார்வை படும். நம்ம ஐக்கியம் இல்லைன்னு கண்டிட்டான்னு வச்சுருங்க, நம்ம ஐக்கியம் இல்லைன்னு மற்ற மனுஷன் பார்த்துட்டான்னு வச்சுருங்க, அவன் நினைப்பான் கொஞ்சம் வாலாட்டி பார்க்கலாம், இவனுடைய அழகை கொஞ்சம் ரசித்து பார்க்கலாம், இவன் அழகாக இருக்கல ஒன்று தூக்கிட்டு போகலாம், அல்லது இவன் அழகாக இருக்கல ஒன்று ஃபோன் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் அவன் செய்வான்.
ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியப்பட்டு எல்லா இடங்களிலும் உறவுகளிலும் ஐக்கியப்பட்டு இருந்தால் அந்த சௌந்தரியத்துக்கு பிரச்சனை வராது. ஆமென் சொல்லுங்க. அதான் எப்போவுமே சொல்லு, சர்ச்சுக்கு வந்தாலும் குடும்பமாக வாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் குடும்பமாக போங்க, இயன்ற அளவு உறவு வீட்டுக்கா குடும்பமாக போங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு பைக்கில் போகிறது தப்புன்னு கிடையாது. சில பெண்கள் பெண்கள் தப்பாக நினைப்பாங்க, ஓ எப்போவுமே இவனை மட்டும் தூக்கி தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வருகிற பிரச்சனைனே அப்படிதான். பின்ன யாரை தூக்கிட்டு போகணும்? ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை? சிலர் பார்த்தீங்கன்னா பாரு அவளை மட்டும் முன்னால் கார் அடுத்த சீட்டில் போய் உட்கார வச்சுருக்கான். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பின்ன யாரை தான் பக்கத்தில் வச்சு கொண்டு போகணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. இல்லை தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவின்னா கர்த்தர் இணைத்த ஒரு உறவு. அவங்க இணைஞ்சு தான் போகணும். அவன் இணைஞ்சு பைக்கில் போகிறத சத்ரு பார்க்கணும். அவன் இணைஞ்சு போகிறத காரில் போகிறத சாத்தான் பார்க்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், அது அவங்க இணைஞ்சு போனாங்கன்னா வெற்றி தேவ ஜனத்துக்கு தான், வெற்றி அந்த குடும்பத்துக்கு தான். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை ஒருவனும் பிரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக புருஷர்கள் அநேகர் பார்க்குறோம். இது ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்கில் நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், இந்த புருஷன்மார் என்ன செய்வாங்க, நீ போ, எங்கள் அம்மா கூட போ, எங்கள் அக்கா கூட போ, நாத்தனாரோட போ, எங்கே பார்த்தாலும் நீ போ. அப்படி இல்லை. அம்மாக்களுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவியா நீ இணைஞ்சு போடா, சொல்லி பாருங்க, அதிலுள்ள பெருமை உங்களுக்கே வரும். ஆமென் சொல்லுங்க. அதில் உள்ள பெருமை யாருக்கு வரும்? மாமா மாமிக்கு தான் வரும். அதில் உள்ள பெருமை உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் கணவன் மனைவியாக இணைஞ்சு சந்தோஷமாக போயிட்டு வருகிறத பார்க்கும்போது அடுத்த வீட்டு பாரு, அவளுக்கு ஒரு நல்ல மருமக கிடச்சிருக்கான், பாரு அவளுக்கு ஒரு நல்ல மகன் கிடச்சிருக்கான், அந்த பிள்ளை அழகாக வளர்த்தி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தான் பேர் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்று முதலாக இந்த வார்த்தையை கேட்டாங்கள ரெண்டு பேரும் இணைஞ்சு போகிறதற்கு அனுமதி கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க, நீங்கள் நல்லவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இணைஞ்சு போன அதுதான் அவன் விளையாடி ஜன்னல் வழியாக பார்க்குறான். அபிமெலேக்கு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு, ஓஹோ இவங்க சகோதரி அல்ல, இவங்க யாரு? கணவன் மனைவி. இவங்க சகோதரி அல்ல. இதுவரைக்கும் அவன் எண்ணம் எல்லாம் இவங்க சகோதரி. இதுவரைக்கும் மற்றவண்ட எண்ணம் எல்லாம் இவங்க சண்டைக்காரா, இவங்க பிரச்சனைக்காரா, இவங்க போராட்டக்காரா. ஆனால் இப்போ பார்க்கும்போது இவங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க, இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஹல்லேலூயா. நீ சொல்லிட்டேடே அப்படின்னு சொல்லி அவன் விலகி போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுவித்தார். மூன்றாவது, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 17வது வார்த்தையை நீங்கள் படிங்க. ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளா இருக்கா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, லேயாளும் ராகேலும். ஆனால் மூத்தவளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தபோது யாரும் கண்டுக்கிடலை. ஆனால் சின்னவன் நல்ல அழகா ரூபவதியாக இருக்கா. இப்போ மாமா பையன் ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்தான், சுற்ற ஆரம்பித்தான். மாமா பையன் என்ன செய்கிறான்? ராகேலே சுற்றி 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 வந்து 7 வருஷம் வேலை செய்து அவனுக்கு ஒரு பொருட்டாக கொஞ்ச நாளாக தெரிஞ்சுதான். அந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு பிரியம், லவ் வந்துட்டு. ஹல்லேலூயா. எப்போவுமே லவ் பண்ணி பண்ணி திரும்ப 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 சுற்றிட்டே வாரான். அதான் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் வந்து எத்தனை நாள் வேலை செய்தான்னு தெரியலை, எத்தனை வருடங்க பாருங்கள், 7 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வரைக்கும் அவன் வேலை செய்கிறான். அவன் தோற்று போகிறான். ஆனாலும் ஒரே ஒரு பெண்ணுக்காக வேலை செய்தவன் தான் இந்த யாரு? யாக்கோபு. ஆமென். ஹல்லேலூயா. சுற்றிலும் ஒரு கூட்டம் நம்ம சுற்றிலும் வரோம். இந்த இடத்த நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், லவ் பண்ணுற கூட்டம் அநேகம் நம்ம நெருக்கி வருவாங்க, நம்ம அழகாக நம்பி. அதான் பார்த்தீங்கன்னா ஈக்கள் அதிகமாக எங்கே வரும்? இனிப்பு இருக்கிற இடத்துல ஈக்கள் அதிகமாக மொய்க்கும். ஹல்லேலூயா. நமக்கு கத்த தந்திருக்கிற சௌந்தரியம் நல்லதுதான்.
அழகும் நல்லது தான். அளவுக்கு மீறி பண்ணி என்னை யாராவது லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி வளைஞ்சிட்டே தெரிஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையும் போகும் பாருங்க. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்கிறான்னா, லேயாள் மேலே ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவளை கடாட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். ராகேல் தள்ளப்படலை, ஆனால் லேயாளுடைய இன்னொரு சந்ததியை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சௌந்தரியம் குறைவா இருக்கலாம், அவளுடைய வாழ்க்கையில் சௌந்தரிய பிரச்சனையாக இருக்கலாம். இப்போ லேயாளுக்கு மனதளவில் பாதிப்பு, அவன் மேலே அவன் அன்பாக இருக்கிறதற்கு காரணம் ஆளலி அவள் அழகாக இருக்கிறான். என் மேலே அன்பாக இல்லாததற்கு காரணம் என்னது? எனக்கு கூச்ச பார்வையாயிற்று, அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு, ஒரு என்ன சொல்ல, ஒரு ஈகோ பிரச்சனை வந்துட்டு. இப்போ 2 பேருக்குள்ளேயும் போட்டி நடக்குது ஒரே ஒரு காரணத்திற்காக. அழகாக இருக்கிறான், அழகாக இல்லை. அழகாக இருந்தாலும் அழகாக இல்லைட்டாலும் கர்த்தர் 2ஐயும் வேற வேற வைக்கிறார் பாருங்க. ராகேல் மலடியாக இருக்கிறா, லேயாளை கர்த்தர் கடாட்சிக்கிறார். மட்டுமல்ல, லேயாளுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கோத்திர பிதாக்கூடிய வரிசையில் கொண்டு வந்து மிக பின்னத நிலைமையில் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஒருவேளை இந்த இடத்துல செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளும் உங்களை சுற்றி ஒருவேளை லவ் பண்ணுறதுக்கு ஆள் வராமல் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால், உங்கள் பார்வையில் ஒருவேளை உங்கள் உடல் உறுப்புகளை அங்கவீனமாய் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேலே தயவாக இருந்தான்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 வருஷம் சில பணங்கள் கூட அவனுக்கு கிடைக்கல, இல்லை சம்பளம் கூட அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், இவளை எப்படியாக அடையணும். அதான் சம்பளம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. எவ்வளவு உணர்வற்ற ஒரு காரியம், சம்பளமே என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனாலும் அவளுக்கு ஒரு ஆசை, எப்படியாலும் இவளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் யாக்கோபுடைய விருப்பமாக இருந்தது. 4வது 1 சாமுவேல் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வார்த்தையை படியுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி ரூபவதியுமாயிருந்தாள். இந்த ஸ்திரீ அபிகாயில். அபிகாயில் என்றாலே மகிழ்ச்சியின் ஊற்று என்று அர்த்தம். அவ்வளோ அழகான ஒரு ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச புருஷன் எப்படி? துராகிருதன், முரட, குடிகாரன், மகாபாரி குடித்தனக்காரன், இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி நிறைய இருந்தது. இங்கேயும் அபிகாயில் அழகானவள், சௌந்தரியம் உள்ளவள் இல்லையா? ஆனால் உண்மையிலே நல்ல ஒரு கேரக்டர். நம்முடைய குடும்பத்திற்கு வர அழிவிலிருந்து அவள் தன்னை பாதுகாத்து கொண்டாள். அதுதான் அவளுக்கு புத்திசாலம். சௌந்தரியம் இருந்தாலும் இந்த அபிகாயிலுக்கு என்ன இருந்தது? புத்தி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. சில இடங்களில் சௌந்தரியம் உள்ள பெண்களை நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஞானமே கிடையாது, பேசுகிறதே ஒரு நிலைமையில பேசுகிறதும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவளுக்கு என்ன இருந்தது? ஞானமும் இருந்தது. எல்லாம் சரிதான். ஆனால் அவளுடைய வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 25:25வது வார்த்தையில நீங்கள் படியுங்க. அவளுடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. 15வது 25 நினைக்கிறேன், படிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்றும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. போதும் பாருங்க, அவ தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட். அபிகாயில் நல்ல ஒரு பெண்ணு தான். நம்ம இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு அழிவிலிருந்து பாதுகாத்துருக்குறாங்க. ஆனால் தாவீது ராஜாவிடத்தில் தன்னுடைய புருஷனை பற்றி என்ன சொல்கிற பாருங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் இன்னும் இந்த பேலியாளின் முதல் சர்டிஃபிகேட் என்னது? பேலியாளு மனுஷன். 2வது சர்டிஃபிகேட் என்ன சொல்கிறா? அவன் பெயர் எப்படியோ அவன் அப்படியே என்ன செய்யறான்? எரினா. 2வது சொல்கிறா, அவனை ஒரு பொருட்டா எண்ண வேண்டாம். ஒரு பொருட்டா எண்ண வேண்டாம். இந்த வசனங்களையெல்லாம் நம்ம ஆழமும் படிக்கும்போது அந்த வசனங்களுடைய இது பாருங்க. அவன் ஒரு பொருட்டா, அவனுக்கு ஒரு மிஸ்டரன்னு என்ன செய்யண்டாம்? கொடுக்கண்டாம். அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கண்டாம்.
அவனையெல்லாம் அத்தானெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவனையெல்லாம் அத்தான் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. என்னெல்லாம் டேஷ் 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 டேஷ்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யலாம். அவனுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை. அது பிறகு பார்த்தீங்கன்னா அவன் பெயர் நாவால் அவனுக்கு என்ன இருக்குது, பைத்தியம் இருக்குது. உம்முடைய அடியாளாகிய நானோ, உம்முடைய அடியாளாகிய நானோ. ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படிக்கு அழகு இருக்குது, எல்லாம் இது இருக்குது. ஆனால் வார்த்தையை கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு சூழ்நிலை இன்னொரு நபரிடத்தில் அவரை அறிமுகப்படுத்தும் போது பல கோணங்களை அறிமுகப்படுத்துகிறார். என்னெல்லாம், பேலியாளி மனுஷன். இவன் யார், சாத்தானுக்கு பிள்ளை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், நீ போ சாத்தான். புருஷனார் ஆனாலும் அப்படிதான் அப்படிதான். பல நேரங்களில் சாத்தான், பல நேரங்களில் சாத்தான் அப்படி தான் வருது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் சாத்தான் சாத்தான்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் சாத்தான், எதுக்கெடுத்தாலும் பிசாஸ். பாவம் அந்த பிசாஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்ல போனால் பாவம் அந்த பிசாஸ், உண்மையிலே பாவம். கச்சல் வந்தாலும் பிசாஸ். ஹல்லேலூயா. துக்கம் வந்தாலும் பிசாஸ். போய் உட்காந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, என்னில் என்ன பழுது இருக்குன்னு யாரும் என்ன செய்ய மாட்டோம், கேட்கவே மாட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரச்சனை. பழி போடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏவாளே அப்படிதான், ஐயா நான் செய்யலைப்பா, இந்த சர்ப்பந்தான், இந்த சர்ப்பந்தான். அப்படிதானே, சர்ப்பத்துக்கு இதுக்கு ஆண்டவர் அவளோட பேசியிருக்காரு, புசிக்கக்கூடாது. ஒரு கட்டன் ரைட்டாக சொல்லி விட்டுருக்கணும், புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சாயவே மாட்டேன். அதை விட்டுட்டு ஓஹோ தேவர்களை போல ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், நல்ல கதையும் கேட்டு, நல்ல கதையும் கேட்டு பழத்தையும் பறித்து சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்துட்டு இப்போ பழி என்னது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நீர் உண்டாக்குன சர்ப்பம் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற. அதே மாதிரி தான் இன்னைக்கு பல குடும்பத்தில் நம்ம சொல்கிறது, பிசாசுக்கு போராட்டம் பயங்கரமாக இருக்குது. பிசாசு என்ன செய்யுது, வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் பிசாசு உண்டு, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் நிற்கிற, நம்ம சொன்னேன் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிக்கும் போது பக்கத்தில் தூதனை நிற்கிறான், பக்கத்தில் யார் இருக்கா, பிசாசு இருக்கிறான். குற்றம் சாட்டுகிறவன் நின்றுட்டு தான் இருப்பான், ஆனால் கர்த்தருடைய தூதன் நமக்கு உதவி செய்வான். தானியேல் முழங்காற்படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது, தூதன் இறங்கி வாரான். ஆனால் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியாகிய சாத்தான் அவனுக்கு ஜெபத்திற்கு பதிலை தடை பண்ணுறான். ஆனால் தானியேலுடைய ஜெப முழங்கால்கள் அதையும் மிஞ்சி கர்த்தர் அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒன்று நினைக்கணும், எப்போவுமே சாத்தானே நிற்பான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கு. ஆனால் நம்ம சொல்லணும், அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. எலிசா அதான் சொன்ன, சுற்றிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பிடிக்கும்படியாக வருகிறார்கள், எலிசாவை பிடிக்க முடியும். எலிசா பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா, அவன் உட்கார்ந்திருக்கிற இடம் மலை, அவன் உட்கார்ந்திருக்கிற இடம் தேவ பிரசன்னம், அவன் உட்கார்ந்திருக்கிற இடம் தேவ மகிமைக்குள்ளே இருக்கிறான். தேவ மகிமைக்குள்ளே இருக்கிறவன் பார்க்கும்போது சத்ருவை பார்க்கல, தேவ மகிமையை பார்த்தான். அவன் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான், கேயாசி, அவன் பார்க்குறான் தேவ பிரசன்னத்தை அவனால் பார்க்க முடியலை. அவன் என்ன பார்க்குறான், அந்த பெரிய சத்ருடைய சேனையை பார்க்குறான். அவன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவனே வந்துட்டே, மோசம் வந்துட்டே. ஆனால் இவன் சொல்றான், இவன் கலங்கவே இல்லை, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை எப்போதும் நம்ம நினைக்கணும், சாத்தான பெருசு பெருசு மாதிரி நினைக்கக்கூடாது, சாத்தான தூசி மாதிரி நினைக்கணும். அவன் சொல்கிற, ஆண்டவர் சொல்கிற சாத்தான காலங்கீழே மிதித்து போடணும். ஆமென். அதற்குள்ள அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய சிங்காசனம் வானம், அவருடைய பாதபீடம் பூமி. அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். வேலைக்காருடைய கண்கள் எஜமானை நோக்கி பார்க்கிறது போல தேவ பிள்ளையுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி சார்ந்திருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அபிகாயில் மகிழ்ச்சியை ஊற்றுதான். அவள் புத்திசாலி தான், அவளுக்கு ரூபா இருந்தது. ஆனால் தனக்கு இருந்த சௌந்தரியத்தினாலே
தன்னுடைய புருஷனை அற்பமாய் பார்க்கிற ஒரு இடம் வந்தது. சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது, மற்றவரிடத்து பேசும்போது, நமக்கு எவ்வளவுதான் கர்த்தர் அழகு தந்திருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். உண்மையிலே இவன் துராகிரம் தான், இவன் முரடன் தான். ஆனால் இன்னொரு இடத்துல அவர்கள் பேசும்போது தன்னுடைய வீட்டு பிரச்சனை அவன் ஒடுக்குறான். பாருங்க, கொடுத்தான், என்ன நடந்தது? கடைசியாக தாவீதே இவளை தூக்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. புருஷன் 10 நாளில் என்ன செய்தாச்சு? செத்து போயாச்சு. இவன் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, புருஷன் செத்து போயாச்சு. தாவீதே தூக்கிட்டு போறா. அப்படின்னா நம்ம இன்னொரு ஆள்கிட்ட வாயை விட்டோம், நம்ம புருஷன் சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லை, அவன் சரியில்லாத மனுஷன் அப்படின்னு எல்லாம் இன்னொரு ஆள்கிட்ட நம்முடைய ரகசியத்தை நம்ம அப்படி சொல்லி சொல்லி நம்மவே வாயிலேருந்து சொல்லி சொல்லி விட்டுட்டே இருப்போம். பாருங்க, கொஞ்ச நேரம் நாட்கள் அவன் பார்ப்பான், ஓஹோ இந்த குடும்பம் என்ன இல்லை, சரியில்லாத குடும்பம், ஐக்கியம் இல்லாத குடும்பம், பார்த்து பார்த்து அவனே தூக்கிட்டு போயிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் அப்படி தானே போயிட்டுருக்கு, தேசம் அப்படி தானே போயிட்டுருக்கு. ஆமேன். வஞ்சிக்கிற சாத்தான் இன்னைக்கு பெண்கள் வாயிலிருந்து கேட்டு தான் என்ன செய்யறான், செய்துட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவான். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய புருஷனை பற்றியுள்ள ரகசியத்தை மற்றவிடத்தில் சொல்லும்போது என்ன வருது? பிரச்சனை வருது. ஆமேன். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்க்கிறோம், 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. 2 சாமுவேல் 11:2. 2 சாமுவேல் 11:2. ஹல்லேலூயா. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரீ. யாரு? பத்சேபாள். பத்சேபாள். ஹல்லேலூயா. உரியாவின் மனைவி, ஒரு படைத்தலைவனின் மனைவி. இப்போ ஸ்நானம் பண்ணுகிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. கணவன் எங்கே இருக்காரு? யுத்த களத்தில், படைத்தலைவத்தில். அங்கே போய் உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்க ஸ்நானம் பண்ணி வந்திருக்கிறாங்க. தாவீது ராஜா பார்க்கிறார், உப்பரிக்கையின் மேலே நின்று உலாத்தும் போது பத்சேபாள் ஸ்நானம் பண்ணுங்கிற பார்க்குறான். பார்த்தோடனே அழகில் பிரியப்படுறான். உடனே அவளை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி நீங்கள் எல்லாரும் வீடுகளில் போய் படித்தால் தெரியும். பாருங்க, அந்த பத்சேபாள் முதலாவது தாவீது ஆள் அனுப்பும்போது சொல்லியிருக்கணும், நோ வர முடியாது, என் புருஷன் யுத்த களத்தில் நிற்கிறாரு, அவரிடத்தை பெர்மிஷன் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட வரவேன். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேவ பிள்ளைகளை. எந்த சூழ்நிலை அவன் சொல்றான், இவளை தனியே அழைக்கும் போது இவள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் இல்லையா? தனியே அழைக்கிறான். இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் பெண்கள் நம்ம பல இடங்களில் நம்ம தவறி போகிறோம். பல இடங்களில் சாத்தான் நம்மளை விழத்தள்ளுகிறான். பாருங்கள், ஒரு கேம்புக்கு போகும்போது அங்கே ஒரு தம்பி கவுன்சிலிங்காக வந்திருந்தான். அந்த தம்பி கவுன்சிலிங்காக வந்திருந்த காரணம் என்னென்னா, அவன் என்ன செய்கிறான், மாடியில் தங்கியிருக்கிறான். அவனுக்கு சொந்தத்தில் ஒரு ஆன்டி கீழே நின்று குளிப்பாங்க. இதுதான் அவன் பார்க்குற பார்வை. பார்த்து 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 கடைசியாக இந்த தம்பி எத்தனை மாணவன், இவன் ஒரு மாணவன், அவங்க யார்? ஆன்டி. அவங்களோட தொடர்பு ஏற்பட்டு இப்போ வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை சொன்ன பின்பு அந்த ஆண்டியை விட்டு இந்த மாணவனை பிரிக்கிறதற்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஹல்லேலூயா. குளிக்கிற ஒரே ஒரு காட்சி, அந்த காட்சி அந்த மாணவனை என்ன செய்துட்டு தவறான பாதைக்கு நேராக நடத்திட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக பேசி ஒரு வழியாக அவனை வெளியே கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்ம நடக்காது, இது நடக்காது, இது சம்பவிக்காதுன்னு நினைக்கிற இடங்கள்ல தான் பிரச்சனை என்ன செய்யுது, வருகிறது. இப்போ இந்த பத்சேபாளுடைய சூழ்நிலை பாருங்க. பத்சேபாள் என்ன சொல்லியிருக்கணும்? புருஷன்கிட்ட கேட்டுட்டு நான் என்ன செய்கிறேன், வாரேன். இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க வரட்டு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் அரமனைக்கு வாரோம். அரமனைக்கு ஆள் அனுப்பினோட பத்சேபாள் என்ன செய்துட்டாங்க,
போயிட்டாங்க. பெர்மிஷன் இல்லாமல் போனபோது அங்கே என்ன செய்தாரு? சாத்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தான். பத்சேபாளை தாவீது தனக்காக மாற்றிக்கொண்டு அவனுடைய கணவனாகிய உரியாவை கொலை செய்கிறான். கொலை நடக்கிறது. ஹல்லேலூயா. அழகுக்காக கொலை நடக்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ சௌந்தரியமுள்ள வாலிப பெண்கள், சௌந்தரியமுள்ள பெண்கள் நிமித்தம் அநேக கொலைகள் தேசமெங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. செய்தித்தாள் முழுக்க நம்ம தேடி பார்க்கும்போது அநேக கொலைகள் நடக்கிறதற்கு காரணம் பெர்மிஷன் வாங்காம, புருஷனை அறியாம பல இடங்களில் ஜாலியாக சுத்திறதுனாலையும், பல இடங்களில் பண இடபாடுகளில் நம்ம சிக்கிக்கொள்கிறதுனாலையும் தான். ஹல்லேலூயா. பண பரிவர்த்தனைகள் புருஷனை அறியாமல் நடக்கும். எங்கள் புருஷன்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் தந்தைன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவர் அறியக்கூடாது. அவர் அறியக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எங்கே இல்லாமோ ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி, பணம் எல்லாம் வாங்கி நல்ல பிள்ளை மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடைசியில் பணமும் போக்கு, ஜுவல்ஸும் போக்கு, என்னென்ன வேறு சொல்ல போனால் வீடையும் அடவாக வச்சு கொடுக்குற பார்ட்டிகளும் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால் எத்தனையோ பிரச்சனை. தெய்வ பிள்ளைகளை நம்ம இந்த இடங்களிலும் ஞானமாய் செயல்பட பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்யட்டும். வலது கருத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த இடங்களில் அவர் அறியக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் அறியக்கூடாது. அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியுமோ தெரியாது. கர்த்தர் நமக்கு தந்த துணையிடம் நம்ம பேசும்போது, இருவர் கூடியிருந்தால் அனல் உண்டாகும் மாதிரி, இருவர் சேர்ந்திருந்தால் அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் மாதிரி, இருவர் சேர்ந்து செயல்படும்போது அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். இதற்கு மேலாக தலைவர் சொல்லாம, கர்த்தர் இந்த தலைவர் தலைவி பிள்ளைகள் என்ற ஒரு 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 அமைப்புக்குள்ளே தான் குடும்பத்தை வச்சிருக்காரு. தலைவர் சொல்லாம நம்ம சொல்லும்போது இந்த பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். ஆமென். பிள்ளைகளும் அதற்குள்ளே தான் வளருவாங்க. அம்மாவை கேட்காம, அப்பாவை கேட்காம அம்மா எல்லாம் செய்வாங்க. அப்பாவை கேட்காம அம்மா எல்லாமே வாங்கி தருவாங்க. அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் வளரும்போது பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய உண்மையான ஒரு புருஷன் இல்லையா, பாளையத்தில் ஜனங்கள் இருக்கும்போது வீட்டுக்கு வரக்கூடாது. உண்மையாய் ஊழியர் செய்கிற ஒரு மனுஷன், உண்மையாய் தாவீது ராஜாவுடைய சேவகன், ஒரு உண்மை சேவகன் அந்த இடத்துல கொலை செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்தருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வார்த்தையை நீங்கள் படிங்க. எஸ்தருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வார்த்தை. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை, மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியுடைய சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி, ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கு காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற போதும். பாருங்க, அழகான ஸ்ரீ ஆடிய வஸ்தி இங்கே பார்க்குறோம். வஸ்தி நல்ல அழகானவங்க. அவங்க அழகாக அவங்கள ட்ரெஸ் பண்ணி ஒரு ராணியாக மாற்றி, ஆகாசியருடைய விருப்பம் எல்லாம் அவளுடைய அழகை மற்றவங்களுக்கு காட்டணும். ஆமே, அதுக்காக தான் அவன் சொல்கிறான், வஸ்தியை அழகாக பண்ணி ராணியாக ஒருக்கி அவனை என்னச்சு இங்கே கொண்டு வந்து நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணி என்னச்சிங்க கொண்டு வந்து காட்டுங்க. என் மனைவி என்ன அழகு, ஊருக்கே தெரியணும். என் மனைவியுடைய அழகு என்ன செய்யணும்? ஊருக்கே தெரியணும். புருஷன் பார்க்குற அழகு என்ன செய்யணும்? ஊருக்கே தெரியணும். அதுதான் அவனுடைய விருப்பம். பல இடங்களில் நம்ம என்ன செய்யணும்? ஊருக்கே தெரிகிற மாதிரி அழகுபடுத்துகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கே போனாலும் நம்ம அழகுபடுத்துறது நல்லது. அழகாக இருக்கணும். நான் எப்போவுமே சொல்ல, நீங்கள் எல்லாரும் அழகானவங்க, அழகாக இருக்கணும், அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக போங்க. ஆனால் அழகோடு சேர்ந்து இதை எனக்கு காட்டணும், மற்றவங்க என்ன பார்க்கணும், என்னை பெரியாளாக நினைக்கணும், இதே போல் அழகுள்ள ஒரு குடும்பம் இல்லைன்னு நினைக்கணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய அழகை
காட்டக்கூடாது. அதுதான் முக்கியம். அதான் அழகாக காட்டுற மாதிரி ஸ்டேட்டஸ்லேயும் வைப்பாங்க, வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க, ஃபேஸ்புக்லேயும் வைப்பாங்க. உண்மையிலே அந்த குடும்பம் பின்னணியை பார்த்தோன்னா அழகே இருக்காது. அழகுன்னா நான் என்ன அழகு சொல்ல வரேன்னா, குடும்பத்தில் ஐக்கியம் இருக்காது, அன்பு இருக்காது. எங்கே மட்டும் அன்பு இருக்கும்? ஸ்டேட்டஸ். செல்லில் மட்டும் அன்பு இருக்கும். நான் என்ன செய்யணும்? 10 பேருக்கு அவங்க போட்டாங்க, நானும் போடணும். அதை அவங்கள விட ஒரு 2 மடங்காக போடணும், அழகுபடுத்தி போடணும். எங்கள் கணவன் மனைவினா எவ்வளோ ஐக்கியம் அப்படின்னு தேசத்துக்கு என்ன செய்யணும்? காட்டணும். ஆனால் வீட்டுக்கு தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. உண்மையே சொல்கிறேன். இங்கே வஸ்தியுடைய ஸ்தானத்தில் நின்று சொல்கிறேன், வஸ்தியுடைய சௌந்தரியத்தை காண்பிக்கும்படி ஆகாஸ்வேரு விரும்பினான். அந்த ஒரு அதிகாரத்திலேயே ஆகாஸ்வேருடைய குடும்பம் டைவர்ஸ். ஹல்லேலூயா. பிரிந்தது, குடும்ப உறவு பிரிந்தது. அநேக பிரச்சனைக்கு, இந்த என்ன சொல்லதுக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, குடும்ப வழக்குகளுக்கு காரணமே நம்மை பெரிதாக காட்டி, நம்முடைய பிரஸ்தாபத்தை பெரிதாக காட்டி, நம்முடைய குடும்ப ஐக்கியம் நல்லா இருக்குன்னு மற்றவர்களுக்கு முன்பாக கைதட்டு வாங்குகிற இடங்களில் தான் பின்னாலே சாத்தானும் பின்னாலே மனுஷ வல்லமைகளும் கிரியை செய்து நம்முடைய குடும்பம் பிரிகிறதற்கு காரணமாய் மாறிப்போகுது. இது ஒரு சீக்ரெட்டான காரியம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆனாலும், கஞ்சி ஆனாலும் என்ன செய்யுங்க? மூடி குடி. அப்படிதானே பழமொழி. காடி ஆனாலும் மூடி குடி. ஓகே, காடி ஆனாலும் மூடி குடின்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஐக்கியமாக இருந்தாலும் உலகத்துக்கு காட்டல்ல, நம்முடைய ஐக்கியம் என்ன செய்யணும்? மூடி குடிச்ச நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்பாக போகும். வெளி உலகுக்கு தன்னை காண்பித்த அநேக குடும்பங்கள் இன்னைக்கு குடும்பத்தில் ஐக்கியமாக இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் காட்ட வேண்டாம்னு சொல்லலை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், அளவு. அதுக்கு மீறி நம்ம போட்டோன்னா மற்றவங்களும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பெருமிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த குடும்பமா என்ன நல்ல குடும்பம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பற்றி எரிகிற தீயை அணைக்கவே முடியாது. தேவ பிள்ளைகள் இதிலெல்லாம் ஞானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். அடுத்து எஸ்தருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வார்த்தை அங்கே படியுங்க. எஸ்தருடைய புத்தகம் 2:7 படியுங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அல்லேலூயா. எஸ்தர், அவளுக்கு அப்பா அம்மா இல்லை, சிறிய தகப்பனால் வளர்த்தப்பட்டா, சொல்லிக் கொள்ளத்தக்க ஒன்றுமே இல்லை. ஆனால் அவள்கிட்ட ஒரு சௌந்தரியம் ரூபவதியுமாக இருந்தா. வஸ்தி தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் எஸ்தரை என்ன செய்கிறாங்க? ராஜஸ்ரீயாக தெரிந்தெடுக்கிறாங்க. ராஜாவுடைய கண்களில் தயவெடுக்கிறது. எஸ்தர் உண்மையிலே ரகசியத்தை காக்கிறவளாக தான் இருந்தா. அந்த இடத்துல 12 மாதம் அவளுக்கு வேண்டிய சௌந்தரியத்துக்கு ஏதுவான எல்லாம் செய்யப்படுகிற அழகு பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் எஸ்தரோ என்றால் தன் பூர்வலோகத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய அழகை பற்றியோ, தன்னுடைய குடும்ப பின்னணியத்தை பற்றியோ, தன்னுடைய குடும்பம் எதுன்னு அவள் சொல்லவே இல்லை. அவளுடைய அழகை அவள் உள்வாங்கி கொண்டு இருந்தாள். இந்த இடத்தை பார்க்கிறோம், எஸ்தரை தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனால் எஸ்தருக்குள்ளே இருந்த ஜெப ஆவி, அந்த எஸ்தர் தன்னுடைய அழகின் மூலம் ராஜாவை வசப்படுத்தி தேசத்தின் ரட்சிப்புக்காக அவள் பயன்படல, தன்னுடைய ராஜாவுடைய சமூகத்தில் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விழுந்து கிடந்ததினாலே தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்ததினாலே எஸ்தர் புத்தகத்தில் எல்லா பகுதியிலும் எஸ்தருடைய பேர் உயர்த்தப்பட்டது. எஸ்தர் என்ற சரித்திரம் வேத புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சௌந்தரியம் நல்லது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஜெப ஆவி.
எல்லாற்றுக்கும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு குணம் அவளிடத்துல இருந்தது. சௌந்தரியம் இருக்கிறது நல்லதுதான். அதை விடவும் மேலாக தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து, ஜெபத்தை வாஞ்சித்து, ஜெபத்தை சார்ந்து குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த ஆமாண்டிய கிரியைகள் கூட அழிக்கப்பட்டது அவருடைய ஜெபத்தினால. ஆமாண்டிய தந்திரங்கள் அழிக்கப்பட்டது அவருடைய கிரியையினால. அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய தேசத்துக்கு, அவருடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ முக்கியமானவங்க, அவங்க சௌந்தரியம் உள்ளவங்க, அழகுள்ளவங்க தான். ஆனால் அதுக்கு பின்னாலே மறைந்திருக்கிற ஒரு ஜெப ஆவி அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆமென். உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வார்த்தை படிங்க. உன்னத பாட்டு 6:4. என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். ஆமென். சூலமித்தியாளை குறித்து இங்கே பார்க்கிறோம். சூலமித்தியாள், நான் ஏற்கனவே இந்த பாடம் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். சூலமித்தியாள் சபைக்கு அழகாக தேவன் வர்ணித்து கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் சூலமித்தியாள். ஆண்டவர் மணவாளன், சூலமித்தியாள் மணவாட்டி. சபையை குறித்து பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் சபை அழகானது, அதாவது சூலமித்தியாள் அழகானது. திர்சாவை போல சௌந்தரியம். இந்த திர்சார் செலோபித்தியாவின் குமாரத்திகளில் ஒருத்தி தான் இந்த திர்சால். இந்த திர்சாலை போல அழகும் சௌந்தரியம், எருசலேம் வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் மாணவள். பாருங்க 10வது வசனத்தை பார்க்கிறோம். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளமாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? கடைசியாக ஆண்டு சொல்ற ஒரே வார்த்தை, சூலமித்தியாள் சந்திரனை போல அழகு. ஹல்லேலூயா. கொடிகள் பறக்கும் கொடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இது எதை சொல்லுது? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சௌந்தரியம் உள்ள வாலிபர்களை, அதாவது சௌந்தரியம் உள்ள மணவாட்டியை சேர்க்கும்படியாக ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போது அருணோதயம் போல, காலையில் விடியல் தோன்றுகிறது போல அவருடைய சமூகத்தை சந்திக்கும்படியாக ஆயத்தமுள்ள ஒரு மணவாட்டி சபையாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்னைக்கு போகும்போது சௌந்தரியமாய் நம்ம எழும்பி நிற்க தயாரா? அப்படின்னா மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஆயத்தமாகிறது போல சபை எப்போதுமே சுத்திகரிக்கப்பட வேண்டும், அழகாக்கப்பட வேண்டும். அந்த அழகு சௌந்தரியம் ரகசியமாய் காக்கப்பட வேண்டிய ஒரு அழகு. ஹல்லேலூயா. அருணோதயத்தில் உதித்து வரும்போது நாம் எல்லாரும் போகிறதற்கு தயாராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் சூலமித்தியான அழகு. எத்தனை சகோதரிகள் அழகா இருந்தாங்க? சீக்கிரமா சொல்லுங்க. சாராள், வெரி குட். சாராள், ரெபேக்காள், ராகேல், அபிகாயில், சீக்கிரம், பத்சேபாள், வஸ்தி, எஸ்தர், சூலமித்தியாள். சூலமித்தியாள் சரியா? சூனியமியாள் இல்லை, சூலமித்தியாள். எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர். இனி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமார், அபிஷாக், யோபுவின் குமாரத்திகள், இவங்க எல்லாம் யங் ஸ்டேஜ், ஸ்திரீகள் கிடையாது. இவங்களும் அழகாக இருக்கிறாங்க. அபிஷாக் தாவீதுடைய கடைசி காலத்தில் அவளுக்கு பணிவிடை செய்யும்படி எல்லா இடங்களையும் தேடி சூனேமிலே சேர்ந்த ஒரு அபிஷாக் சின்ன பிள்ளையை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கும் இதுவும் ஒரு தான். சௌந்தரியத்தை தேடி அநேக பிள்ளைகள் பணிப்பெண்ணாக பல இடங்களில் என்ன செய்கிறாங்க? அனுப்பப்படுகிறாங்க. முதியோர்களுக்கு பணிவிடை செய்கிறதற்காக கடத்தப்படுகிறாங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா தாமார், அலங்காரமாய் வாழ்ந்து ராஜவஸ்திரம் தரித்திருந்த தாமார் தன்னுடைய சகோதரன் அம்னோனாலே கற்பழிக்கப்படுகிறான். இல்லை, அம்னோன் கற்பழிக்கிறான். அந்த சூழ்நிலை அவருடைய வஸ்திரம் கிழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இதுபோல தவறான காரியங்களுக்காக கற்பழிக்கப்படுகிற சௌந்தரியத்தை வைத்து விலை பேசுகிற அநேக சிறு பிள்ளைகளும் தேசத்திலே இருக்கிறார்கள். அநேக சிறு பிள்ளைகள் நமக்கு தெரியும். இந்தியாவிலே அநேக சிறு பிள்ளைகள் எதற்கெல்லாம் கடத்தப்படுகிறாங்க?
உடல் உறுப்புகளுக்காக கடத்தப்படுகிறாங்க. காலையில் நிறைய விபச்சார தொழிலுக்காக கடத்தப்படுகிறாங்க. அநேக பிள்ளைகள் நரபலிகளுக்காக கடத்தப்படுகிறாங்க. இந்த பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். யோபுடைய குமாரத்திகள் 3 பேர். யாரெல்லாம்? கெத்சியாள், ஜெமிமாள், என்னது கரணப், 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கள போல உலகத்தில் எங்கேயுமே அழகான ஸ்திரீகள் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அவ்வளோ அழகான பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இழந்து போன பின்பு கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இவ்வளோ பெண்களும் இருக்கிறாங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. எதுக்காக சொன்னேன்? வயதானாலும் சௌந்தரியம் என்ன செய்யாது? சரியா வாழ விடாது. அப்படிதானே? வயதானாலும் பியூட்டி, சோ பியூட்டி. அதான் சொல்ல, சாராள் 90 வயசுலேயே சோ பியூட்டியாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. அதனால் லூட்டி செய்கிற அநேகர் என்ன செய்கிறாங்க? பின்னால் கறங்கிட்டே இருந்தாங்க. ரெண்டாவது ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க? ஐக்கியமாக இருந்ததுனால அந்த சாத்தான் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியலை? பிரிக்க முடியலை. மூன்றாவது கணவன் என்ன செய்யுது? ராகேல் லவ் பண்ண வைப்பாங்க. லவ் பண்ணுறதுக்கு பின்னால் அலைவாங்க. சௌந்தரியம் அதிகமாக இருந்தால் நம்ம பின்னால் வந்துட்டே இருப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான்காவது பார்த்தீங்கன்னா என்னது? அபிகாயில். சொல்லுங்க, சிரிச்சிட்டே இருக்கிறீங்க, சொல்லுங்களேன். அபிகாயில் எப்படி? தன்னுடைய புருஷனை அற்பமாக பேசுனதுனால அந்த இடத்துல இன்னொரு ஆள் வந்து நுழைய காரணமாக இருந்தது. பத்சேபாள் தன் புருஷனிடத்தில் அனுமதி இல்லாமல் போனதுனால தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்தான்? இழந்துட்டா. வஸ்தி தன்னுடைய என்ன செய்த? தன்னுடைய மேன்மை பட்டத்தை எல்லாம், அது வஸ்தியுடைய பிரச்சனை கிடையாது, புருஷனுடைய பிரச்சனை. அழக உலகத்துக்கு காட்ட நினைத்ததுனால அவங்க வாழ்க்கை என்ன செய்துட்டு? குடும்ப வாழ்க்கை பிரிய வேண்டிய சூழ்நிலை, வாழ்க்கை பிரிந்து போயிட்டு. பாருங்க, எஸ்தர் ஆனால் கர்த்தருடைய பலத்தினாலும் ஜெபத்தினாலும் இருந்ததினால அவருடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. சூலமித்தியால் கடைசியாக மணவாளனை சந்திக்கிற மணவாட்டி சபையாகிய நம்மை குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ரூபவதியாக சௌந்தரியவதிகளாக நம்ம இருந்தால் மணவாளனாகிய கர்த்தர் ஒரு நாள் வருகிற நாள் சீக்கிரமாயிட்டு நம்ம எதிர்கொண்டு போவோம். அப்படியே எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? யாரெல்லாம் அருணோதயத்தில் உதிக்கிற இவள் யார் என்ற கேள்விக்கு முன்பாக நிற்க முடியும்? அருணோதயத்தில் உதிக்கிற இவள் யார் என்ற கேள்விக்கு முன்பாக யாரெல்லாம் நிற்க முடியும்? தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். வசனம் சொல்லுது, சௌந்தரியம் வாஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நீதிமொழியுடைய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னா 11வது அதிகாரம் 22வது வார்த்தை சொல்கிறது, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பண்டியின் மூக்கிலுள்ள மூக்குத்திக்கு சமானம். பண்டிகை மூக்கில் மூக்குத்தியும் வச்சுட்டு நல்லா அழகாக மூக்குத்தி வச்சு அதுக்கு மேலே என்ன செய்யணும்? முத்தும் வச்சு சூப்பராக வச்சு கொடுங்க. பண்டி எங்கே தான் இருக்கும்? சாக்கடையில் இருக்கும். சேர விடவும் சாக்கடைக்குள்ளே இருக்கும். அது போல தான் ஆண்டு சொல்லார், மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீயாய் இருந்தாலும் அவள் மதிகேடாய் நடந்தால் அந்த பண்டியின் மூக்குத்தி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாக கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி, பரிசுத்த தெய்வமே, மகத்துவமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லு, சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள். ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் சௌந்தரியம் உள்ள ஸ்திரீகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சௌந்தரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற விடவும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த பெண்களை குறித்து சிறப்பு பட்டியலை போட்டு போட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சௌந்தரியத்தை விடவும் ரூபவதியை விடவும் அழகை பார்க்கலும் ஒருபடி மேலானது தேவ பிரசன்னம்தான், தேவ மகிமை தான். தேவனுக்காக ஊழியம் செய்கிறது சௌந்தரியம் எல்லாம் இவ்வுலகத்தில் மறக்கப்பட்டு போகும். ஆனால் அழியாதது ஒன்று, அழியாதது ஒன்று, அழியாதது ஒன்று. ஆமே, ஜீவ கிரீடத்தை பெற ஆயுத்தமா? ஓ, சொல்லுவோம். சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்து கொள்ள வேணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சொமனுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகுமில்லை
சௌந்தரியமில்லை அந்த கீடுற்றா ஏந்த நெய்வீக்க அழகுமில்லை சௌந்தரியமில்லை அந்த கீடுற்றா ஏந்த நெய்வீக்க அது எண்ணி தினவாழுவே அதை பாதையை நான் தொடர்ந்திடவே அந்தோ கல்வாரி அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா முள்ளில் முடியும் சோவங்கி அணிந்து கால்கரங்கள் ஆடிகள் பாய்ந்து முள்ளில் முடியும் சோவங்கி அணிந்து கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்து குருதி வடி தவர் தோங்கினா வருந்தி மாடிவோரேயும் மீட்டிடாவே குருதி வடி தவர் தோங்கினா வருந்தி மாடிவோரேயும் மீட்டிடாவே அந்த அவருடைய காட்சியை பாருங்கள் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினா சிறுமை அடைந்தே தொங்கினாவியானவர் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சௌந்தரியம் உள்ளவர் அழகானவர் சாரோனி ரோஜா ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிறுமை அடைந்து தொங்கினார் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அந்த கேடுற்றா நம்மை மீட்க அந்த கேடுற்றா நம்மை மீட்க அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்த ஆண்டவரே சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் ஓ ஜீசஸ் ஆண்டவரே சௌந்தரியத்தை விடவும் அழகை விடவும் மேலானது உங்க பிரசன்னப்பா அந்த கல்வாரி சிலுவையை பாருங்க அந்த பிரசன்னத்தினால் நிரப்பப்படுங்க அந்த வல்லமையினால் நிரப்பப்படுங்க ஆண்டவரே சௌந்தரியத்துக்கு ஒருபடி மேலாக உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா அருணோதயத்தில் உதிக்கிற இவன் யார் அருணோதயத்தில் உதிக்கிற இவன் யார் உஷாகாபாலா தூரபா ஆண்டவரே உங்க கிருபை வேணும் உங்க பலன் வேணும் உங்க அபிஷேகம் எங்களுக்கு வேணும் உங்க வல்லமை எங்களுக்கு வேணும் உச்ச நிலைமையில் உள்ள கால் வரைக்கும் தேவ மகிமை நான் நிரப்புவீராக ஆண்டவரே மை துதிக்கிறோம் சத்துருடைய சூழ்ச்சிகள் எங்கள் மேலே கண் வைக்கிற ஜன்னல் வழியாய் பார்க்கிற உப்பரிக்கையில் இருந்து கொண்டு பார்க்கிற சில கண்கள் அப்பா விரோதமாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவீராக எங்களை பின்தொடர நினைக்கிற பெண்களை பின்தொடர நினைக்கிற சாத்தாண்டிய போராட்டங்களை இந்த விடுதலை தருவீராக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி ஆண்டவரே
எங்களுக்கு ஒரு எல்கை போடுவீராக, எங்களுக்கு ஒரு எல்கை போடுவீராக. வயதான காலத்தில் சோதனை வரும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஐக்கியமாக இருக்கணும், எங்கள் குடும்பம் இணைந்திருக்கணும். நாங்கள் யாரையும் அற்பமாய் பார்க்கக்கூடாது. விசேஷமாய் ஆண்டவரே, எங்கள் கணவர்களை நாங்கள் அற்பமாய் பார்க்கக்கூடாதப்பா. உங்கள் குடும்பம் ஐக்கியமாக இருக்கணும். இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி கத்தாவ அந்த கேடுற்ற ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கிறோம் பப்பா. உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். மணவாளன் சந்திக்க வரும்போது மணவாட்டி சபையாக பூரண அழகாக, பூரண ரூபவதிகளாக, பூரண சௌந்தரியவதிகளாக உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கவனோ எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை பூரண அழகுள்ளவளாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கிருபை தார். தாழ்த்தி தேவர்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை எப்போது எங்கள் இருதயத்தில் தொலிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களால் எங்கள் குடும்ப பிரிவினைகளுக்கும் எங்கள் பிரச்சனைகளுக்கும் ஏற்படாதபடி கிருபையாக குடும்பங்களை நிலைநிறுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.